இந்த உலகத்தில் ஆசை அப்படின்னு இல்லாதவங்க இல்லவே இல்லை. எல்லாருக்கும் சில ஆசைகள் உண்டு. ஆனால் அந்த ஆசையில் இச்சிக்கக்கூடிய சில காரியங்கள் உண்டு. ஆசையோடு நின்றுட்டா பரவாயில்ல, அடுத்தது இச்சை உண்டாயிடும். இது ரெண்டுத்துக்கும் எது அடித்தளம் அப்படின்னா மாம்சம். இந்த மாம்சத்தை யார் ஒருவர் ஒடுக்கி ஆளுகிறார்களோ அவங்க தான் இது ரெண்டுத்தையும் ஜெயம் பெற முடியும். மாம்சம் செத்துடுச்சுன்னா இந்த ஆசை சாகும், இந்த இச்சை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அப்போ சோதனையை ஒரு மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா மாம்சம் என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும். சிலுவையில் அறையறதுடைய நோக்கம் எதை வெளிப்படுத்துகிறது? சாவுக்கு ஏதுவான ஒரு அனுபவம். இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தாங்க, ஓடி வந்துட்டாரா? அவரை தூசித்தாங்க, காரி துப்பினாங்க. நீ தேவனுடைய குமாரனா இறங்கி வா, நாங்கள் இறங்கி வந்தாரா? இல்லை. அப்போ சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் சகித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அப்போ எப்போ சகிப்புத்தன்மை வரும்? மாம்சம் செத்தால் ஒழிய. அல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே மாம்சம் சாகாமல் இருக்கிறது. அப்படியானால் மாம்சத்துக்குரிய காரியங்கள் இன்னும் போராடி கொண்டு இருக்கிறது. ஏன் இன்னும் விடுதலை இல்லை? ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் போக முடியல? ஏன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியத்தை பெற முடியல அப்படின்னா என்னுடைய மாம்சம் என்ன செய்யலை இன்னும். அழகாக ஒரு பாட்டு பாடிங்க கடைசியா, நான் தருகிறேன் தருகிறேன், என்னை முழுவதுமாய் தருகிறேன். எத்தனை பேர் முழுசாக கொடுத்துருக்கீங்க ஆண்டவர்?